ஹலோ விவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு காளித்தோட முகத்துல ஒரே பிரகாசமா இருந்தது. அவன் இதயம் கூட அமைதி இல்லாம இருந்தது. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, அந்த கிராமத்திலே மிகவும் அழகான பெண்ணான அனன்யாவை அவன் திருமணம் செய்ய போறான். இன்னையில இருந்து அவ கூட வாக்கி தொடங்க போறான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான். இந்த இடத்துல தான் ஏராளமான பரிசு பொருட்களும் விருந்தாளிகளும் வந்து குஞ்சிட்டு இருக்காங்க. அந்த ஊரை வேக்கிற மாதிரி பெரிய ஊர்வலத்துல பொண்ணு வருது. இப்ப அவங்களுக்கு திருமணம் நடந்து முடியுது. அன்னைக்கு முதலிரவு அவன் ரொம்ப சந்தோஷமா அவனுடைய அறைக்கு போறான். அந்த அறையில அமைதியா பொண்ணு உட்கார்ந்து இருக்கா. இந்த இடத்துல தான் அவன் சந்தோஷமா வந்து அவளுடைய கையை பிடிக்கிறான். இப்பதான் அவளுடைய முகத்தை பாக்குறான். அதிர்ச்சி. ஏன்னா அது வந்து அனன்யா இல்ல. அந்த பொண்ணு ரொம்ப குண்டா இருக்கா. பாக்குறதுக்கு பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறான். நீ யாரு அப்படின்னு அவன் கேக்குறான். இந்த இடத்துல தான் அந்த பொண்ணு அனன்யாவோட அக்கா ராபின்னு சொல்றா. எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்திட்டீங்களா அப்படின்னு அவன் கேக்குறான். இந்த இடத்துல அவ சொல்றா, ஏமாந்தது நீ மட்டும் இல்ல நானும் தான் அப்படின்னும் அவ சொல்றா. என்ன நடந்தது உண்மை சொல்லு அப்படின்னும் காலித் கேக்குறான். இப்பதான் ரஷ்யா சொல்றா, அனன்யாவை இதே ஊரை சேர்ந்த ஒரு ஏழை இளைஞனை காதலிச்சா. இந்த விஷயம் எனது அப்பாவுக்கு தெரிஞ்சது. எனது அப்பாவிடம் அவ வாக்குவாதம் பண்றா. அதாவது செத்தாலும் பரவாயில்ல, இந்த மாப்பிள்ள கூட நான் கல்யாணம் பண்ண மாட்டேன், அந்த இளைஞனை தான் நான் திருமணம் செய்வேன் அப்படின்னும் அவ சொல்றா. ஆனா அப்பா பிடிவாதமா உன் கூட நிச்சயம் பண்ணாரு. இப்பதான் அன்னைக்கு கல்யாணத்துக்கு முதல் நாள் அவ அந்த இளைஞனை எடுத்துட்டு ஓடிட்டா. இப்ப வீட்டுல ஒரு கடிதம் இருக்கு. அந்த கடிதத்துல இனிமே நான் அந்த இளைஞன் கூட நான் போறேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு அந்த கடிதத்துல எழுதிருக்கு. இதை கேட்டு அப்பா ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆகுறாரு. பிறகு என்ன நடந்தது, நீ எப்படி இந்த கல்யாணத்தை சம்மதிச்சு அப்படின்னும் அவன் கேக்குறான். இப்பதான் அவன் சொல்றா, அதுக்கு பிறகு எனது அப்பா என்னோட பேச வந்தாரு. அதாவது அவர் அழுதுகிட்டு என்ன மன்னிச்சிருமா, இதை விட எனக்கு வேற வழி இல்ல, நீ அந்த இளைஞனை நீ திருமணம் பண்ணிக்க, ஏன்னா நீ ரொம்ப குண்டா இருக்க, உன்னை பெண்ணு கேட்டு எந்த மாப்பிள்ளையும் வரமாட்டாங்க, எனக்கு இதை விட்டா வேற வாய்ப்பு இல்லை அப்படின்னும் அவர் சொன்னாரு. வேற வழி இல்ல, நானும் சம்மதிச்சேன் அப்படின்னும் அவர் சொல்றா. இதை கேட்டு பயங்கரமா கோவப்படுறான். இப்பதான் அவன் சொல்றா, என்ன மன்னிச்சிரு, அதாவது என்ன உங்க மனைவியா எடுத்துக்காட்டியும் நான் ஒரு வேலைக்காரியா இங்க இருக்கிறேன், நான் திரும்ப போனேன் அப்படின்னா எனது மாற்றாந்தாயி என்னை கொன்னுடுவாங்க. இப்ப அவன் நான் உன்னை கூப்பிட்டு எப்படி வெளில போக முடியும், இந்த ஊர்லயே நான் தலை காட்ட முடியாது. பயங்கரமா கோவப்படுறான். நல்ல ஞாபகம் வச்சுக்க, எல்லோரும் சேர்ந்து என்னை ஏமாத்திருக்கீங்க, நீ அங்கூட மனைவியா வாழ முடியாது, நீனே சொல்லிருக்க வேலைக்காரியா வாழ்ந்துட்டு போறேன்னு சொல்லிருக்க, அதே போல நீ வேலைக்காரியாவே இங்க வாழ்ந்துட்டு போனோம், நான் உன்னை மனைவியா அழைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். இப்ப ராசியா உட்காந்து அழுகுறா. இப்ப மறுநாள் விடியுது. ரஷ்யாவோட மாமியார் ராபி வராங்க. இப்ப ராபி உள்ள வந்து அவங்க காப்பி கொடுக்குறாங்க. இப்பதான் அவருடைய முகத்தை பாக்குறாங்க. பார்த்து பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க. இப்பதான் காலித்தும் உள்ள வரான். இது அனன்யா இல்ல, அனன்யாவோட அக்கா அப்படின்னு பயங்கரமா கத்துறாங்க. இப்பதான் காலித் சொல்றான், ஆமாமா அனன்யாவோட அக்கா தான், நான் தான் வந்து ஏத்துக்கிட்டேன், ஒரு திறமையான பொண்ணு எனக்கு தேவைப்படுது, அதுவும் நல்ல நடத்தவுள்ள பொண்ணு எனக்கு தேவைப்படுது, அதனாலதான் நானே இவளை தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னும் அவன் சொல்றான். இப்ப நல்ல ஒரு மனைவியா இவ வாழ்வா அப்படின்னும் அவன் சொல்றான். காலித்தோட அம்மா எதுவுமே பேசாம போயிடுறாங்க. இப்ப காலித் சொன்னது ரஷ்யாவுக்கு மனம் ரொம்ப சந்தோஷமாவது. இப்பதான் காலித்தான் வரான். நீ ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத, உன்னை காப்பாத்துறதுக்கு தான் இந்த மாதிரிலாம் நான் சொன்னேன், அதனால எதுவும் மாறிடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். அவனுடைய நிலத்துக்கு விவசாயம் பண்ண போயிடுறான். அவனுக்கு ஒரு 100 ஏக்கர் கிட்டத்தட்ட நிலம் இருக்கு. அதுல விவசாயம் பண்ணி பெரிய லெவல்ல வியாபாரமும் பண்ணிட்டு இருக்கான். இந்த இடத்துல தான் மாமியார் ராசியோட வந்து, இன்னைக்கு உறவினர்கள் எல்லாம் வராங்க, நீ போய் கிச்சன்ல ரொட்டி சுடு, சாப்பாடுலாம் சம அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. இப்ப சரி அப்படின்னு ரஷ்யாவும் கிச்சனுக்கு வரா. இப்ப அவளுக்கு கத்தி எப்படி பிடிக்கிறதுன்னு கூட தெரியல. ஏன்னா அவருடைய அப்பா மிகப்பெரிய பணக்காரர், அவருடைய வீட்டுல ஒரு வேலை கூட செஞ்சது இல்ல. இப்ப அந்த கத்தி எடுத்து அந்த காய்கறி கட் பண்ண தெரியாம கட் பண்ணிட்டு இருக்கா. இப்ப ரஷ்யாவோட மாமியார் வந்து, என்ன கட் பண்ற நீ, காய்கறி கூட உனக்கு கட் பண்ண தெரியாதா, அந்த பக்கம் போயிட்டு அந்த மாவை பெச அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. மாவை பெசைறா. இப்ப மாவுல நிறைய தண்ணி பட்டுருது. இப்ப நிறைய வந்து கீழே ஒட்டுது. இப்பதான் ராபியா கத்துறாங்க, உனக்கு உனது அப்பா நல்லது கெட்டது எதுவுமே சொல்லி தரல, அதே போல நல்லா சமைக்கிறது கூட தெரியல, நீலாம் பூமிக்கு பாரமா இருக்கிற அப்படின்னும் அவங்க சொல்லிட்டு போய் துணிமணிலாம் மடிச்சு வை, நான் சமைச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அனுப்பிடுறாங்க. இப்ப அவ அழுதுகிட்டு அவளோட ரூமுக்கு வரா. சாயந்தரமாவது சாயந்தரத்துல அவனுடைய வீட்டுல உறவினர்கள் நிறைய பேர் கூடுறாங்க. இந்த இடத்துல தான் ரஷ்யா டீ கொண்டு வரா. ரஷ்யாவை பார்த்து எல்லாமே அதிர்ச்சி ஆகுறாங்க. இப்பதான் காலித்தோட அத்தை வந்து, என்னப்பா நான் கட்டினா இந்த பொண்ணு தான் அப்படின்னு ரொம்ப புரியாம இருந்திய, இந்த பொண்ணியா அப்படின்னும் அவங்க கேக்குறாங்க. பொண்ணை கொண்டு வர சொன்னா ஒரு மரத்தை கொண்டு வந்திருக்கே அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. இப்ப காலித் சொல்றான், மரத்தோட கிளை சீக்கிரம் உடைஞ்சிரும், அதே போல மரம் நல்லா வேரூன்றி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும், மரம் நிழல தரும், நிறைய பழங்கள் எல்லாம் கொடுக்கும் அப்படின்னும் அவன் சொல்றான். இதை கேட்டு அவங்க உள்ளவங்க எல்லாமே வாயடிச்சு போறாங்க. இப்ப சரி அப்படின்னு அவங்க எல்லாமே சாதாரணமா கடந்து போயிடுறாங்க. இப்ப உறவினர்கள் போன பிறகு ரஷ்யா கிச்சனுக்கு வரா. கிச்சனுக்கு வந்து எல்லாத்தையும் சுத்தம் பண்ணு அப்படின்னும் அவன் சொல்றா. மேலும் நீ தான் நல்ல பழம பழக்கம் மரமாமே அப்படின்னு அவனுடைய அத்தை கிண்டல் பண்றா. இப்ப நாலுல இருந்து உனக்கு நிறைய வேலை இருக்கு, காலைல எழுந்திருச்சு இங்க வீட்டுல உள்ள இந்த கிணறுல தண்ணி எடுக்க கூடாது, இந்த தண்ணி நல்லா இல்ல, அதனால இங்க இருந்து 3 கிலோமீட்டர் தூரத்துல போயிட்டு நம்மளுடைய நிலத்துல கிணறு இருக்கு, அந்த கிணத்துல இருந்து தான் தண்ணி கொண்டு வரணும், அதே போல நிறைய துணியெல்லாம் வந்திருக்கு, துணியெல்லாம் ஆத்துல போயிட்டு துவைச்சு கொண்டு வரணும், குதிரை தோட்டத்துல சாணிலாம் அள்ளி சுத்தம் பண்ணணும்
அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. இப்ப இதை கேட்டு அதிர்ச்சி ஆகுறா. ஏன்னா 10 ஆள் வேலையை ஒரே ஆளையே செய்ய சொல்றாங்க. இப்பங்க அவனுடைய விவசாய பொருள் எல்லாம் போடுற ஒரு கொட்டா இருக்கு. இப்ப அந்த கொட்டாயிலே போயிட்டு அவ படுத்துக்கிறா. அவ பயங்கரமா குளிருது. அந்த குளிர் தாங்கிக்கிட்டு உட்காந்துட்டே தூங்குறா. இப்ப மறுநாள் விடியுது. மறுநாள் விடிஞ்ச பிறகு ரஷ்யா பாத்திரம் எல்லாம் வந்து விளக்குறா. பாத்திரம் விளக்கிட்டு கிணற்றுக்கு போய் தண்ணி கொண்டு வரா. அவ போற வழியில நிறைய சேரும் சகதியும் பயங்கரமா வந்திருக்கு. முழங்கால் வரலையும் கால் புதையுது. அதெல்லாம் பொருட்படுத்தாம அவ கஷ்டப்பட்டு போயிட்டு வந்துருக்கா. அதே போல அத்தனை துணிகளையும் எடுத்துட்டு போயிட்டு ஆத்துல துவைச்சு கொண்டு வரா. இப்ப அவ ரொம்ப கஷ்டப்பட்டு வேகமா நடந்து போயிட்டு நடந்து வரா. இது எல்லாத்தையும் காலித்து மேல இருந்து பாக்குறான். நமது அம்மா ரொம்ப கண்டிப்பானவன்னு அவனுக்கு தெரியும். எவ்வளவு கடுமையா இருந்தாலும் அவளுக்கு இது போதாது அப்படின்னு அவன் நினைக்கிறான். அத்தனை வேலைகளையும் செய்யறா. இப்பதான் நாட்கள் கிடக்குது. இது எல்லாமே அவளுக்கு தெரியாமே அவளுடைய உடலை செதுக்கி கொண்டிருக்கா. அவளுக்கே தெரியாம அவ கொஞ்சம் கொஞ்சமா அவளுடைய உடல் மாற்றம் அடைஞ்சிட்டு வருது. அதாவது குண்டா இருந்த பொண்ணு இப்ப அவளுடைய உடல் பாதியா வந்து இழைச்சிருக்கு. ஆனா அவளுடைய துணி கூட ரொம்ப தொலைதொலன்னு இருக்கு. இப்போ ஒரு நாள் வீட்டுல இருக்கிறா. இப்பதான் ரஷ்யாவோட மாமியார் ராபி பக்கத்துல வந்து நாளைக்கு இங்கிருந்து சந்தைக்கு போயிட்டு சீஸ் எல்லாம் வித்துட்டு நிறைய மளிகை பொருள் வாங்கிட்டு வா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அந்த சீஸ் மட்டுமே 30 கிலோக்கு மேல இருக்கும். இப்ப அந்த சீஸை தூக்கிட்டு மலையெல்லாம் கடந்து அந்த சந்தைக்கு போகணும். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து தூக்கிட்டு போறா. சந்தையில அதை வித்துட்டு மளிகை ஜாமான் அரிசி பருப்பு எல்லாமே வாங்கிட்டு அங்கிருந்து வந்துட்டு இருக்கா. ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து வந்துட்டு இருக்கா. இப்ப காலித்து குதிரையில வரான். காலித்து சந்தைக்கு போயிட்டு 2 குதிரையை வித்துட்டு அவன் வீட்டுக்கு போறான். வர வழியில ரஷ்யா நடந்து வரான். அவன் ஒரு நிமிஷம் திகைச்சு போறான். காலித்து குதிரையில பார்த்துட்டு கண்ணு காணாமலும் ரஷ்யா நடந்து போயிட்டு இருக்கா. இப்ப அவனுக்கு வெறுப்போ கோபமோ இல்ல. இப்ப அவன் நினைக்கிறான், எந்த பெண்ணை கல்யாணம் ஆன முதல் நாள்லயே வேணான்னு சொல்லி உதறணுமோ அந்த பெண்ணு இன்னைக்கு செதுக்கப்பட்டு சிலையா மாறிருக்கா. அதை நினைச்சு அவனுக்கு கொஞ்சம் பெருமையாவும் மாறுது. இந்த பொருளை கூட குதிரையில வைப்போம் அப்படின்னு இந்த கூடைய கையில வாங்கி குதிரையில வைக்கிறான். முதல்ல காலித் பேசினது, அன்பா பேசினது அந்த வார்த்தை தான். இதை பார்த்து அவளுக்கு ஒரு நிமிஷம் கண்ணீரே வந்துருது. குதிரையில அத்தனை ஜாமானையும் குதிரையில ஏத்திட்டு வரான் காலித். வீட்டு முற்றத்துல காலித்தோட அம்மா ராபியா காத்திருக்காங்க. இப்ப அத்தனை மளிகை ஜாமானம் குதிரையில வச்சு வரதால ராபியா பார்த்துட்டு பயங்கரமா கோவப்படுறாங்க. வாங்க இளவரசி, இந்த மளிகை ஜாமான் தூக்கத்து கூட உனக்கு அவ்வளவு சுமையா இருக்கா, வலிக்குதா அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. மேலும் நாளைக்கு நீ போகும்போது தலையில தான் சுமந்து போகணும், இது போல குதிரையெல்லாம் வச்சுட்டு போக முடியாது அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. இப்ப காலித்து, அம்மா உனக்கு என்ன பிரச்சனை, இது வந்து நம்மளுடைய குதிரை தான், இத்தனை நாளா மளிகை ஜாமான் அரிசி கோதுமை எல்லாத்தையும் அப்படிதான் இது சுமந்து இருக்கு அப்படின்னும் அவன் சொல்றான். இப்ப காலித்தோட அம்மா எதுவுமே பேசாம அமைதியாறாங்க. இப்ப அவங்க சொல்றாங்க, நீ போயிட்டு அங்க பாத்திரம்லாம் இருக்கு அதெல்லாம் கைவிடு அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. இந்த இடத்துல காலித் சொல்றான், அம்மா இவ 6 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு வந்திருக்கா, ரொம்ப களைப்பா இருப்பா, அதனால இன்னைக்கு இவ ஓய்வு எடுக்கட்டும், ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப கடுமையா பேசுறான். இதுவரை காலித்து கடுமையா பேசினதே இல்ல, முதல் முறையா அவன் கடுமையா பேசிருக்கான். காலித்தோட அம்மா அதிர்ச்சியா வராங்க. இப்ப சரின்னு போயிடுறாங்க. இப்பதான் ரஷ்யாவிடம் வந்து காலித் அம்மா பேசுறாங்க, ரஷ்யா நீ போய் நல்லா வந்து ஓய்விடுங்க, நானே எல்லா வேலையும் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இப்படி நாட்கள் ஓடுது. இப்ப அவ வேலை செஞ்சு அவளுடைய உடல் சோர்ந்து போகுது. இப்ப அவளுக்கு பசியும் அளவுக்கு அதிகமா எடுக்குது. அவ கொஞ்சம் ரொட்டி எட்டு வந்து மாட்டு தோட்டத்துல வச்சு அதை சாப்பிடுறா. அவ கூடயே பூனையை சாப்பிட்டு இருக்கு. அந்த பூனையை பார்த்து எலும்பு தொழுமா இருக்கு. அந்த பூனைக்கும் பசினா எப்படி இருக்குன்னு அவ புரிஞ்சிட்டது போல அந்த பூனைக்கும் ரொட்டியை பிச்சு போடுறா. இப்ப காலித்து அங்கிருந்து வரும்போது ஒரு நாள் இதை பார்த்துடுறான். இருந்தாலும் கண்டு காணாம அவன் போயிடுறான். இப்பதான் காலித்து வீட்டுல இருக்கான். இந்த இடத்துல தான் காலித்தோட அம்மா சொல்றாங்க, 3 மாசத்துக்கு ஒரு மூட்டை அரிசி ஒரு மூட்டை கோதுமை இருந்தா போதும், 3-4 மாசத்துக்கு இதை வச்சு நம்ம சாப்பிட்டுலாம். ஆனா இந்த மாசம் 1.5 மாசம் தான் முடிஞ்சிருக்கு, அதுக்குள்ளே எல்லாமே காலி ஆயிடுச்சு அப்படின்னு கத்துறாங்க. இதை கேட்டு இந்த இடத்துல ரஷ்யா பக்கத்துல வரா. கோதுமையோட கொஞ்சம் பார்லி போட்டோம்னா கோதுமை மிச்சமாகும், பார்லி பசியை தாங்குற அளவுக்கு பார்லி இருக்கும் அப்படின்னும் அவ சொல்றா. இப்ப ராபியா ரொம்ப கோவப்படுறாங்க. உன்னுடைய வேலையை பார்த்துட்டு நீ போ, எனக்கு நீ புத்துமி சொல்றியா அப்படின்னு அவன் கோவப்படுறாங்க. இந்த இடத்துல காலித்தான் வரா. அம்மா அவன் சொல்றது சரிதான், அவன் சொல்றது மாதிரி செய்யுங்க, யாரோ சொன்னது அவன் மனதில் தோணுது. இந்த இடத்துல இவ சொல்றது சரிதான், இதை செய்யுங்கம்மா, ஏன்னா அது செஞ்சோம்னா கோதுமை நிறைய மீறும், பார்லி பசியை கட்டும் அப்படின்னும் அவன் சொல்றான். காலித்தோட அம்மாவால எதுவுமே பேச முடியல, கோவமா போயிடுறாங்க. இப்ப மறுநாள் அவன் சந்தைக்கு போறான். அங்க பெரிய பெரிய தொழிலதிபர்களை அவன் சந்திக்கிறான். முக்கியமான தொழிலதிபர்கள், அதாவது ஒவ்வொருத்தரும் லட்சக்கணக்கான ரூபாய் அவங்களோட பொருளை ஏற்றுமதி பண்றது இறக்குமதி பண்ற அளவுக்கு அவங்க எல்லாம் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் அந்த வியாபாரிகள் எல்லாமே இன்னைக்கு நான் வீட்டுக்கு விருந்துக்கு வரான் அப்படின்னு காலித்து சொல்றாங்க. இப்ப காலித்து நேரா வீட்டுக்கு வந்துட்டு ரஷ்யாவோட சொல்றான், ரஷ்யா இன்னைக்கு என்னோட தொழில் கூட்டாளி எல்லாம் வராங்க, அவங்களுக்கு நல்லா சமைச்சு வை அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப சரி அப்படின்னு ரஷ்யாவும் சமைக்கிறதுக்கு கிச்சனுக்கு போறான். ஆனா கிச்சன்ல ஒரு பொருள் கூட இல்ல, அதாவது அரிசி பருப்பு
எல்லாமே காலியா இருக்கு. அங்க வெறும் சீஸ், கொஞ்சம் பார்லி, கொஞ்சம் பருப்பு தான் இருக்கு. இதை பார்த்து அதிர்ச்சி ஆகிறா. மளிகை ஜாமான் எதுவுமே இல்லாதால ஒரு நிமிஷம் உறைஞ்சு போறா. காளித்தோட அம்மா எல்லாத்தையும் எடுத்து மறைச்சு வச்சிடறாங்க. இப்பதான் அவன் மனசுல ஒரு தீப்பொறி கிளம்புது. இருக்கிறத வச்சு என்ன செய்ய முடியுமோ அதை செய்ய அப்படின்னு அவன் மனசு சொல்லுது. அவ தோட்டத்துக்கு போறா. அங்க புதினா, கொத்தமல்லி எல்லாம் இருக்கு. எல்லாத்தையும் பறிச்சுட்டு வரா. சீஸ், கொஞ்சம் பார்லி வச்சு அழகா சமைக்கிறா. இப்ப அவளோட தொழில் கூட்டாளி எல்லாமே அங்க வந்து வராங்க. இப்ப எல்லாருமே உட்காந்து சாப்பிட ரெடியா வராங்க. இப்ப அவளும் அவளை சமைச்ச பார்லிய கொண்டு வரா. இதை பார்த்து காளித்து ஒரு நிமிஷம் அதிர்ந்து போறான். ஏன்னா இறைச்சி, அரிசி, கோதுமை இது போல எதுவுமே இல்லாம காலியா இருக்கு. அதிர்ச்சி ஆகிறான். ஏன்னா அவங்க எல்லாருமே இறைச்சி சாப்பிட்டு பழக்கமானவங்க. இப்ப இது போல ஒரு உணவை அவங்க பார்த்துருக்கவே முடியாது. இதை பார்த்து காளித்தும் என்ன நடக்க போகுது அப்படின்னு அவன் பயந்துட்டே இருக்கிறான். இப்ப ரஷ்யா அவன் கொண்டு வந்த அந்த பார்லியை வந்து வைக்கிறான். அவங்க எல்லாமே ஆச்சரியப்படுறாங்க. அவ சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு இப்படியும் பார்லியை மாத்த முடியுமா, எவ்வளவு ஒரு சுவையா இருக்கு பாரு அப்படின்னு அந்த பெரியவர் சொல்றாரு. இப்ப மத்த 2 பேருமே சாப்பிட்டு பாக்குறாங்க. எல்லோருமே ஆஹா ஓஹோன்னு புகழ்றாங்க. அதாவது பார்லிய சாதாரணமா சமைக்கல, பார்லிய கோதுமை, அரிசியை விட பார்லி தங்கம் போல இருக்கு அப்படின்னும் அவங்க வந்து சாப்பிடுறாங்க. இப்ப அதே போல அடுத்ததா ரொட்டி கொடுக்குறா. ரொட்டியை சாப்பிட்டோம், இது போல நாங்க சாப்பிட்டதே இல்ல, ஒரு புதுவிதமான ரொட்டி அப்படின்னு அவங்க புகழ்றாங்க. மேலும் இந்த பொண்ணை எங்க இருந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்த அப்படின்னும், உனக்கு கிடைச்ச பொக்கிஷம் அப்படின்னும் அவங்க புகழ்றாங்க. இதை கேட்டு காளித்து ரொம்ப மகிழ்ச்சி ஆகுறான். காளித்தோட அம்மாவுக்கு இப்ப வயிற்றுச்சலா இருக்கு. அவங்க தூரத்துல இருந்து பாக்குறாங்க, ரொம்ப கோவப்படுறாங்க. இப்ப கொஞ்சம் நேரம் ஆகுது. இப்ப காளித்து நேரா ரஷ்யாவோட வரான். கிச்சன்ல எதுவுமே இல்ல. எப்படி இந்த அளவுக்கு சமைச்ச அப்படின்னும் அவன் கேட்கறான். இப்பதான் அவன் சொல்றான், என்னால எப்படி பண்ண முடியும்னு நான் யோசிச்சேன். அதனாலதான் என்னால எவ்வளவு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பண்ண அப்படின்னும் அவன் சொல்றான். இதை கேட்டு காளித்து ரொம்ப சந்தோஷப்படுறான். இப்பதான் அவள் நாளுக்கு நாள் அவளுடைய உடல் மெலிஞ்சி அழகா மாறுது. அவ தேவதை மாதிரி அவருடைய உடல் மாறிட்டு இருக்கு. இப்பதான் ஒரு திருமணம் நடக்குது. அந்த திருமணத்துக்கு நம்ம போறோம் அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப சரின்னு அவன் மனைவியோட அந்த திருமணத்துக்கு போறான். அங்க எல்லாருமே ரஷ்யாவை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அதாவது ரஷ்யாவோட அப்பா அம்மா கூட திகைச்சு போறாங்க. இவ்வளவு குண்டா இருந்த நம்ம மகள் எவ்வளவு அழகா இவ்வளவு ஒல்லியா வந்திருக்கல அப்படின்னு ஆச்சரியப்பட்டு எல்லாருமே ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இப்பதான் ரஷ்யாவிடம் காளித்து சொல்றான், ரஷ்யா, நீ உண்மையிலேயே இவ்வளவு துன்பப்பட்டது எனக்கு ரொம்ப வேதனையா இருந்தது. ஆனா நான் உனக்கு கல்யாணம் பண்ண முதல் நாளே நான் முடிவெடுத்துட்டேன். நான் உன்னை ஒரு அழகான ஒரு மனைவியா மாத்தணும்னு நான் முடிவு பண்ணேன். அதுக்கு தான் நீ எவ்வளவு துன்பப்பட்டாலும் அதுக்கு பின்னாடி ஒரு பலன் இருக்குன்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் நீ எவ்வளவு தூரம் நடந்து போனாலும் எவ்வளவு வேலை செஞ்சாலும் நான் எதுவுமே பேசல. இந்த அளவுக்கு ஒல்லியா அழகா மாறதுக்கு முக்கிய காரணம் உன்னுடைய உழைப்பு தான். நீ எவ்வளவு மனவலி தாங்கியிருக்குன்னு எனக்கு தெரியும். என்ன மன்னிச்சிரு அப்படின்னு ரஷ்யாவிடம் காளித்து சொல்றான். இப்ப ரஷ்யா ஆனந்த கண்ணீர் விடுறா. அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பொறுப்பு வந்திருக்கத அவ உணர்றா. ஏன்னா வாழ்க்கையே இனிமே இல்லைன்னு நினைச்சவளுக்கு அவருடைய கணவர் சொன்ன இந்த வார்த்தை தன்னையே மறந்துடுறா, ஆச்சரியப்படுறா, அதிசயப்படுறா, ஆனந்த கண்ணீர் விடுறா. ஓகே, நம்ம இந்த வீடியோ பேசுறீங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.